வணக்கம். வணக்கம். எதை பத்தி பேச போறோம்? முக்கிய செய்திகள் படிமா நீ. முதல் அமைச்சர் விஜய் தலைமையில் சிவாஜி கணேசன் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். யார் தலைமையில கொண்டாடப்படும்? அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். இந்த அம்மாவுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கும்போது நல்லா தமிழ் படி. ஏடிஎம்ல நகை வருமா? ஆகஸ்ட் 23 முறை 3 முதல் 21 முதல் இருக்கலாமா? ஏடிஎம்ல பில்லு தான் வரும். ஏடிஎம்ல நகை வரும். சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, துப்பாக்கியை கரெக்டா வாங்கினவருக்கு தெரியாதா ஏடிஎம்ல பணம் வருமா நகை வருமான்னு? நான் எல்லாரும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். விஜய் புகழ்ந்து எப்படி இருக்கு விஜயோட இந்த 2 மாச ஆட்சி? செம்ம கிழின்னு கிழிச்சிட்டாரு. செம்ம மாஸ்க் கட்டிட்டாருல. அப்படி ஒரு மாஸ்க் கட்டினாரு பாருங்க, பெரிய மாஸ்னஸ். சட்டசபைக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லாத மாதிரியே ஒரு மாஸ்க் கட்டிட்டாரு. வரலாறுலயே இல்லைன்னா அது வரலாறுலயே இல்ல. நாங்க படத்துல தான் பாத்துக்கிறோம் நடிப்பை. சட்டசபைக்குள்ள உட்கார்ந்து நடிக்கிற ஒரு மனுஷனை அவரை தானே நாங்க பாக்குறோம். ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வரடா இன்டர்வியூ. நான் ஸ்டார்டிங்ல பாக்கும்போது அக்கா ரொம்ப சூப்பரா பேசிட்டீங்க. என்னோட தெரியுமா, அந்த சேனல் வந்து பெரம்பூர்ல போய் பப்ளிக் போயிட்டு எடுத்திருக்காங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டீங்க. நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். விஜய்க்கு தான் ஓட்டு. ஆமா விஜய் ஓட்டு. ஏன்னா சின்ன விஷுவல் பெரம்பூர்ல நீங்க விஜய் ஓட்டு போட்டு. ஆமா உங்க தொகுதி எம்எல்ஏ அது தெரியாது. தெரியாது. என்னடா இது? பாப்பா படிச்சது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் சிவாஜி கணேசன் 100ஆண்டுல கொண்டாடப்படும். அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். யாராவது கருத்து தெரிவிச்சிங்களா? அந்த புள்ள படிச்சது என்னப்பா? எப்பமா படிச்ச? நேற்று வந்து அவருக்கு நினைவு தினம் ஆக்சுவலா. சரி. ஆமா, அதனால அதுக்காக போய் பார்த்துருக்கிறாப்புல. நானே முன்னின்று அன்னைக்கு பிறந்த நாள் இல்லைன்னா கேட்க விட்டாம நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாப்புல. அவர் வந்து சிவாஜியோட பிறந்த நாள் வந்து அடுத்த வருஷம் வருது. அது வந்து 100ஆண்டு விழா. சிவாஜியோட 100வது பிறந்த நாள் வருது. அது வந்து நமக்குமே கொஞ்சம் 2028ஆம் ஆண்டு சிவாஜியோட 100ஆண்டு விழா வருது. அதுக்கு வந்து நானே வந்து என்ன பண்ணோம், முன்னின்று நடத்தி அந்த விழாவை சிறப்பித்து தருகிறேன் என்று விஜய் வாக்குறுதி கூறியதாக பிரபு இளையதிலகம் பிரபு அவர்கள் கூறினார். நம்ம என்ன சொல்றோம்னா அது வரைக்கும் விஜய் ஆட்சி இருக்கணும் வேண்டியீங்க இருக்கும். முக்கியமான தலைப்பு செய்தியை எப்படி ஏமாத்தி போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல பாலாறுல வந்து தண்ணியே இருக்காது. நீங்க சென்னையில இருந்து நீ என்னமா எல்லாத்தையும் சென்னையில இருந்து போனா அப்படி தாண்டா செங்கல்பட்டு தானே கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு ஆத்த தாண்டும்னா பாலாறு. அது வந்து பாலாற்றில் மாட்டு வண்டியில் மணல் திருடிய 6 பேர் கைது. மணல் திருடிய மணலுக்கு ஆதரவு கொடுத்த மணல் நோண்டிய மணல் எடுத்த திருடி என்ன திருடிய மணல் அள்ளி எடுத்தாங்களா? வீடு தானே கட்டிட்டாங்க. லாக்கர்ல இருந்தா வீரவுல இருந்தா திருடுறதுக்கு உடைச்சு திருடுறதுக்கு. அது வெளியில இயற்கை வளம். அது எடுத்துக்கிட்டோம். எஜமான் காலடி திருடி மண் எடுத்துன்னு சொல்றான். எஜமான் காலடி திருட்டு எடுத்துன்னு சொல்றான் இல்லையா? இயற்கை வளம் என்ன அதுக்கு மண்டையில மண்ணு வச்சு சென்னையில் 6 பேர் கைது. 6 பேர் கைது. கனிம வளமே தமிழ்நாட்டுல இல்லன்னாங்கல்ல. கனிம வள அமைச்சர் பிரபு என்ன பண்றாப்ல? பல் டாக்டருக்கு எதுக்கடா அந்த அமைச்சரை கொடுத்தாங்க? எனக்கு ஒன்னும் புரியலடா. பல் டாக்டர் துறை இல்ல, அதனால கொடுத்தாங்க. பல்ல என்ன பண்ணுவோம்? நோண்டுவோம். மண்ணையும் நோண்டி தானே எடுப்போம். அதனால கொடுத்துருவாங்க. சென்னையில் பசுமை விமான நிலையம் பரந்தூருக்கு பதிலாக மாற்று இடத்தை தமிழக அரசு கேட்கவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய உங்களுக்கு உணர்த்தவே இந்த திருவிழா டெய்லி ஒரே நியூஸ் தான் போடுறாங்க அப்படிங்கிறது மூலமா நம்ம சொல்றோம். அடுத்து இரவு நேரத்தில் பள்ளி கட்டடம் திறப்பு. சேலம் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை, குறிப்பாக பள்ளி கட்டிடங்களை இரவு 9 மணிக்கு மேல் திறந்து வைத்த அமைச்சர் பார்த்திபன். வேலைகளே போயிட்டு தோந்துட்டு போடுறா. அது பிரச்சனை. என்ன லைட்டிங் என்னங்க உங்களுக்கு பில்டிங் திறக்க வேண்டியது இருக்கு 9 மணிக்கு? ராப்பகலா உழைக்கிறாங்க. எப்படி அப்படி வராங்க போய் அங்க இல்ல பிரைவேட் கம்பெனி பிரைவேட் ஸ்கூல்ல திறந்து வைக்க போனா அப்படியே வால்வோ பஸ். அது எனக்கு எந்த பஸ் இது அப்படின்னு பஸ் பத்தி என்கிட்ட கேளுங்க. வால்வோ பஸ்ல என்கிட்ட கேட்காதீங்க. ஏங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சருடன் சேர்ந்து மக்கள் பிரதிநிதி அல்லாத தாவேகா மாவட்ட செயலாளர்கள் வச்சு இந்த இதை திறந்துருக்காங்க. அதான் ரீல்ஸ் எடுக்க யாரும் போக கூடாது சொன்னாங்களே.
போயிருக்காங்க, அவ்வளவுதானே. இது விஷயமா லட்சுமா, என்ன? யாரும் ஆய்வுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காப்ல, ஆய்வுக்கு போயிருக்கிறாப்ல, அவ்வளவுதானே. ஏன்னா, உங்களுக்கு சொன்ன மாற்று வந்திருக்கு. சர்க்கரை நோய் சிகிச்சைக்கு புதிய வரவு. பயனாளிகள் நாள்தோறும் இன்சுலின் போட்டுக்கொள்ள வேண்டாம் கூறுகிறார் கணேசன். எனக்கு 2 இன்சுலின் போடுறாரு, அதுக்கப்புறம் நீங்க போட வேணாம். நீயும் அம்மா, எனக்கெல்லாம் சர்க்கரை சுகர் இல்ல. பால் அடுத்து, வீட்டுக்கு வேலைக்கு வந்த சிறுமியை வேலைக்கு வந்தியா? வேலைக்கு வீட்டு வேலைக்கு வந்த சிறுமியை கர்ப்பமாக்கியவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. போக்சோ கோர்ட்டிற்கு தீர்ப்பு. போக்சோ கோர்ட்டுக்கு தீர்ப்பா? இந்த ஹீரோயின் அம்மா பேசுவாங்களே போக்சோ கோர்ட் தீர்ப்பு. சினிமால ஹீரோயின் அம்மா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தமிழ் எங்கம்மா படிச்சீங்க? சிறுமியை கர்ப்பமாக்க விளக்கு. கமெண்ட்ல எல்லாம் நீங்க நியூஸ் ரீடரா போக வேண்டிய ஆள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது உன் பேர் எழுதுறேன். வாழே பழ வாக்கி அது உன் ஃப்ரெண்ட். பாருங்க உன் ஃப்ரெண்ட். தவறு. இது வந்து இவர மாதிரி தான், நட்டி மாதிரி தான் சொல்லணும். நட்டி மாதிரி சொல்லணும். தம்பி தப்பு. வாழைப்பழ வலிக்கு தோல் விழுந்து அந்த வாழைப்பழம் வலிக்கு தோல் விழுகலட. வாழைப்பழ தோல் பொண்ணு அப்படி படிக்கணும்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு அப்படி படிக்காதா? படிக்கணும். வாய்ப்பு இல்லையா? தாயுள்ளத்தோடு எங்களை விஜய் அரவணைத்துள்ளார். வதந்திகளை பரப்பி உண்மையை தடை போட முடியாது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 6 மணிக்கு ஜோஷம் சொல்லுவார்ல, அவரு மாதிரியே படிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. சரி விட்டுருங்க. சரி, வதந்தி அவரு இந்த நியூஸ் சொன்னாருன்னு வந்திருக்குல்ல. ஆனா இவர் இருக்காரு கடம்பூர் ராஜு, அவரு என்ன சொன்னாராமா, இங்க வராதீங்க, தாவேக்காவுக்கு யாரும் வராதீங்க, ஒரு பேருக்கு இங்க மரியாதை இல்ல அப்படின்னு வந்து சொன்னதாக ஒரு தகவல் வெளியே. தகவலா? இது போய் அதுதான் உண்மை. தகவல் அந்த கட்சியில இருந்து வந்தா அதான் அது கசித்து கொண்டிருக்கிறதாகவும் மேற்கொண்டு அது இங்க வராதீங்கப்பா, எல்லாம் நடந்துருச்சு, இங்க வராதீங்க, சின்ன பையல ஏறி கூட்டிட்டு போறான், காது மேலே வந்து விசில் அடிக்கிறான்பா, இங்க வராதீங்க அப்படின்னு கடம்பூர் ராஜு சொன்னதாக ஒரு தகவல். முதியவரை காரில் வைத்து சரமாரியாக தாக்கி அதை வீடியோ எடுத்து மகிழ்ந்த சீர்காழி தாவேகா ஒன்றிய துணை செயலாளர் ஜில்லாமணி காந்தி. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுதான் இருக்கும் கண்டிப்பா. ஜில்லாமணி நான் பார்த்ததே இல்லைங்க. சீர்காழி வச்சிருக்கோம், பக்கத்துல இருந்திருப்பாங்க. சீர்காழி நான் பார்த்ததே கிடையாது. அந்த வீடியோ பாத்தீங்களா? அது இல்ல, திமுருத்தனத்துல உள்ள பாவமா இருக்கு அந்த வயசானவரை பார்த்தா. அவர் கட்சியில நின்னு எடுக்கல. யாரு? அவங்கள இல்ல நடவடிக்கை எடுக்கவும் இல்ல, கைதும் பண்ணல. ஆனா வீடியோ உலாவுது. ஓகே ஓகே. அடுத்து, பள்ளி விடுதியில் +1 மாணவி தூக்கிட்டு தற்கொலை. ஊஷல் கன்ஃபார்ம் பண்ணது. இது வந்து பரிதாபமான இல்லங்க, சோகமான விஷயம். எதுக்குன்னு போடல. இல்ல அந்த பொண்ணு வந்து எதுக்குன்னா போலீஸ் விசாரணை இத படிச்சா தெரியும். எப்படி சூசைட்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு மனநிலை, அதுக்குள்ள போனாதான் தெரியும். நம்ம தயவு செஞ்சு அந்த மாதிரி மனநிலைக்கு வராதீங்க. தற்கொலை இருக்கும் தீர்வு இல்ல. ஆமா, அப்பலாம் பார்த்தா இவர்ல எவ்வளவு சூசைட் பண்ணிருந்தாங்க. உசுரோட இருக்கும்போது உங்களுக்கு என்ன அதனால இல்ல புரியல. உங்களுக்கு இருக்கு அதே ஃபீலிங் எங்களுக்கு இருக்கதா செய்யுது. நாங்க வாழ்ச்சி இல்லையா, அவ்வளவுதான். அதே மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. 60 வயசுல இவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி நீங்க நல்லா இருக்குமா? 60 வயசுல அந்த வயசுல இப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷமா. 60 இல்லையா? அப்போ 64. ரஜினியிடம் ஈகோ கிடையாது, முடி கூட தான் கிடையாது. பாடி ஷேம் பண்ணாதீங்க. பாடி ஷேம் பண்றீங்க நீங்க. உருவக்கேலியை ஆதரிக்கிறார் சத்யா அவர்கள். இல்ல பண்ணாது. முடி கூட இல்லைன்னா பாதிக்க பேர் உருவக்கேலி தானே. ரஜினியிடம் ஈகோ கிடையாதுங்கிறது என்ன? ரஜினியிடம் ஈகோ கிடையாது, அவர்கிட்ட முடி கூட தான் கிடையாதுன்னு இவர் நக்கல் பண்றாரு. ரஜினியிடம் ஈகோ கிடையாதுங்கிறது உண்மையா பொய்யா? முடி இல்லைன்னு அவரை குத்தி காட்டு. இருமா இந்த பாரு, எங்கேயோ போற வண்டி என் பக்கம் திருப்பாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், அவருக்கு முடியும் கிடையாது, ஈகோவும் கிடையாது, ஒரு முடியும் கிடையாதுன்னு நான் சொன்னேன். தவறாது? தவறுதான், தவறு. என்னைக்கும் பாடி ஷேம்ல ஆதரி. சரி ஓடுமா, அதை ஏன் பேசிக்கிட்டு அடுத்தத போங்க. அடுத்து இதுல தீபாவளி கொண்டாடுறாங்க பாரு, என்னன்னு படி. ஐயோ, காக்கிநாடாவில் நடந்த படப்பிடிப்பில் நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு காயம். ஐயோ கொஞ்சம் வேகமா தொடைய தட்டிருப்பாரோ? இல்ல பறந்துருப்பாரு. ராலி டு ராடி பறந்துருப்பாரு. 2 ட்ரெயின் பறக்கிறது மிஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இது காக்கிநாடா. கிராம வேலை உறுதி திட்டத்தில் விண்ணப்பிக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை. கலெக்டருக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். கிராம வேலை உறுதி திட்டமா? அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியா ஜாப் போட்டு தருவாங்க. அவங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நிறைய இந்த பக்கத்தை தாண்டவே மாட்டாரா அவரு. இந்த பக்கத்திலே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நல்ல விஷயம் இருக்குடா. லஞ்சம் இல்லாமல் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அவர் எல்லாத்துக்கும் வழி மட்டும் தான் உறுத்துவாரா? ஆனா என்ன பண்றாங்கன்னா
ஒவ்வொரு மூட்டைக்கும் 50 ரூபா வாங்குவாங்க. சிவகுமார் வாய்ஸ்னா ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு மூட்டைக்கும் நீ எது வேணா என் பையன் எடுத்துக்க. பையன் சூர்யா வந்து நல்லா என்ன வேணா பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்றத பண்ணிடுவேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு மூட்டைக்கும் 40-50 ரூபாய் வாங்குவதாக இந்த உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் போயிட்டு 40-50 ரூபா வாங்குறாங்க. இந்த இல்லன்னு தான் மறுக்க முடியாது. ஜெய் வயசு சூப்பரா இருக்கு போது. எது ஜெய்யா? ஜெய் வயசு ஜெய் இல்ல இது. என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க அப்பா அண்ணங்க பையன். எந்த வயசு மித்தபடி பேசுனா I love you ங்க. அழுவலியா? கண்டு வேர்க்குது. அழுலியாவா? அழுவலியா? அதாவது சரியா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தன் இல்ல இல்ல அண்ணா முக்கியமான மாட்டிருக்கா. இந்த நாள் வெங்கட்ராமன் போய் ஒரு டிஎன்பிசிக்குள்ள உள்ள பூந்து ஒரு விவசாயிக்கு ஃபோன் பண்ணி 50 ரூபா லஞ்சம் வாங்கினதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. இந்த ஆட்சியிலேயே வாங்கியிருக்காரா? ஒரு மூட்டைக்குமா ஒரு மூட்டை 300 மூட்டை போடுவாங்க ஆ. இந்த விவசாயிகள். எவ்வளவு கணக்கு போட்டு சொல்லு பாப்போம். 300 மூஞ்சி 15 ரூபா வரும். ஆ. சரியா? அது லஞ்சம் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அந்த நடந்துட்டு தான் பிசினஸ் கூட இருக்குது. நல்லா தான் இருக்கும் போலனா. லஞ்சம் இல்ல ஊழல், லஞ்சம் லஞ்சம் இல்ல இல்ல ஊழல் இல்ல ஆட்சின்னு சொல்றீங்களே, இன்னமும் லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, லஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. ஆமா. என்ன என்ன அடிப்படையில நீங்க வந்து ஊழல் ஆட்சின்னு? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி. தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருப்பதால் பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் கால விடுப்பு வழங்க முடிவு எடுக்கலாமே. தமிழக அரசுக்கு மதுரை ஹைகோர்ட் பரிந்துரை. ரொம்ப கஷ்டப்படுது பாப்பா. ஒண்ணும் இல்ல, மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜி இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஜட்ஜி பேர்லாம் போடுங்கயா, யாருன்னே தெரியல. ஆமா. ஒரு ஜட்ஜி வந்து மாற்றம் வந்துருச்சுன்னா நல்லா இது பண்றீங்களே, முழங்குறீங்களே. இந்த மாற்றத்தோட மாற்றமா இந்த பெண்களுக்கு மாதவிடாய் லீவும் சேர்த்து கொடுக்க வேண்டியதுதானே? ஆனா அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? ஆமா. விசிகாவில் இருக்க ஒரு பெண் தோழர் வந்து ஒரு அரங்கத்துல பேசும்போது சொன்னதுதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. அதாவது இப்ப மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு வந்து விடுமுறை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 2 இருந்து ஒரு 4 நாள் வருமா? ஆமா. 3 இருந்து 7 நாள் வரைக்கும் வரலாம். குறைந்தபட்சம் 4ன்னு வச்சுக்கலாமா? ஒரு 3னே வச்சுக்குவோம். 3 நாள் அப்படின்னா இப்போ ஒரு முதலாளித்துவ சிந்தனையில இருந்து முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பொண்ணை வேலைக்கு எடுத்தா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி சண்டே லீவு, அது இல்லாம ஒரு 3 நாள் லீவு அப்படின்னும் போது அவன் உற்பத்தி பாதிக்கப்படும். என்ன பண்ணுவான்? எடுக்க மாட்டான். அப்ப வேலை வாய்ப்புகள் அந்த இடத்துல குறைக்கப்படும். இது வந்து எப்படி சாத்தியமாகும் தெரியல. இதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுல வேற வேற முடிவுல எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல ஒரு நாள் லீவு தரலாம், அந்த முதல் நாள் மட்டும் லீவு கொடுத்துட்டு இல்ல இது வந்து பிரச்சனையாகும். ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுறது சொல்லி உண்மையில அதை நிறுத்துவாங்க. ஆமா, அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பெண்கள் வந்தாங்கன்னா சட்ட பிரச்சனையாகும். இப்ப எப்படின்னா சில அசிஸ்டன்ட்க்கு வீடு கொடுக்கறது கிடையாது, முஸ்லிம் மீடியாக்காரங்களுக்கே வீடு கொடுக்கறது கிடையாது, ஒண்ணுமே இல்ல. நீங்க இருக்குடா வேற பேச வந்த உடனே போயிடுவீங்கடா. முஸ்லிம்களுக்கு வீடு கிடையாது, நான்வெஜ்ஜுக்கு வீடு கிடையாது, அசிஸ்டன்ட்க்கு மீடியாவுக்கு வீடு கிடையாதுங்கிற மாதிரி பெண்களுக்கு வேலை கிடையாதுங்கிறத மரபா வச்சு கொடுக்க மாட்டாங்க. பெண்களும் வேலையை எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மரபா வந்துடும். ஏன் தூங்குற? இல்ல ஏற்கனவே வேலை பாதிக்க கூடாதுங்கிறதுல அவங்க என்னென்ன கிரைட்டீரியா சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு சேர்க்காம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேர் வந்து வேலைக்கு வரக்கூடாது. ஒண்ணு அவன் ஏன்னா உள்ள வரலாம், வந்து லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் லவ் பண்ற வரைக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டான். கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் பேப்பர் போடுங்கன்னுவான். எல்லா நிறுவனத்திலயும் அந்த விதி இருக்கு. அது வந்து இப்ப அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வருதுன்னா 2 பேரும் லீவ் போடுவாங்க. அப்ப கம்பெனியோட அப்படிதான் யோசிப்பாங்க. ரெண்டாவது, நீங்க வச்சிருக்கிற அலுவலகத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க சீக்கிரம் வேலைக்கு வர முடியும்னு பாப்பான். ஒருத்தர் ரொம்ப தூரத்துல இருக்கான்னா, நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்களா, அப்படியா, சரி ஓகே, அவனுக்கு திறமையா இருந்தாலும் சரி நாங்க போன் பண்றேன்றோம். நீங்க சென்னைக்கு பல பேர் வேலை கிடைக்காம, ஆமா, ஒரு இளைஞனுக்கும் இலங்கைக்கும் வேலை கிடைக்காம இருக்கு. இலங்கைக்கான வேலை கிடைக்கணும். இவ்வளவு நேரம் இந்த பொண்ணு இவ்வளவு தப்பு பண்ணிச்சு, ஏதாவது பேசணும். எவ்வளவு படிக்கிறது முழுக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா படிக்குது. அத நீ உடனே சொல்றது இல்ல. இல்லடா, அதையும் நான் கேட்டேன். பல பெண்கள் என்ன தெரியுமா, வாலஜா பாத்து எங்க சொல்ற, அங்க வாலஜா பாத்து காஞ்சிபுரமா, அதையும் தாண்டி வாலஜா பாத்துங்க, இது மானியம்பாடி வாலஜா பாத்து அந்த சைடு இருந்து காலையில ட்ரெயின் ஏறி செஞ்சி ஆரணி செஞ்சிலாம் வர மாட்டாங்க, இந்த சைடு தான் எக்ஸ்பிரஸ் ஏறி வருவாங்க. வந்து கூட்டமா இறங்கி ஓடும், திரும்ப மறுபடியும் அதே எக்ஸ்பிரஸ் பிடிச்சு 3 மணி நேரம். இதான் சொல்ற வேலை செய்யறதே பிரச்சனை. வேலை எல்லாம் செய்யாதீங்க.
வேலைன்னா பிரச்சனை. ஆமா, இது கேட்டா- அர்த்தம் வீட்டுல பண்ண வேலை பார்த்துக்கிட்டு போய் பதில சொல்லிக்கிட்டு சச்ச. இல்ல, இருந்தாலும் ஒரு நாள் லீவு தரலாங்க. என் கருத்தை அம்மா நீ எடுத்துக்கமா போமா. ஆமா நம்ம கத்து சொல்ற ஒரு விட நாள் லீவ் தரலாம், பிரச்சனை இல்லை. 2 நாள் கூட லாஸ் ஆஃப் பேல தரலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தரலாம், அது லாஸ் ஆஃப் அம்மா, நீ கேட்டா உனக்கு வேலையே இருக்காது, அமுச்சிருவாங்கம்மா காரணம் சொல்லி ஏதாவது. எங்களோட ஓனர்லாம் அப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியாது. உங்களோட ஓனர் கிடையாது, ஆனா பெரும்பாலான ஓனர்கள் வந்து அப்படி கிடையாது இல்ல. எங்க ஓனர்லாம் ரொம்ப நல்லவர். ஓகே. இல்லண்ணே, சீரியஸா சொல்றேன். காலையில 6-7 மணிக்கு எனக்கு போன் வந்துருச்சுனாலே ரைட்ரா இன்னைக்கு வந்து லீவு கேட்க போறான் அப்படின்னு நான் என் மனசை தேத்திக்குவேன். டெல்லியில் ஜாலியன் வாலாபாக் போன்று கொடூர தாக்குதல். அவர் தூங்கி போயிட்டாருப்பா. முன்னாள் முதல்வர் தம்பி இதுக்கெல்லாம் டயர்டானா எப்படி? முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் சிஜேபி போராட்டங்கள் குற்றச்சாட்டு. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை போன்று அந்த போராட்டத்தை போலீஸ்காரர்களும் ஒன்றிய அரசும் டீல் செய்வதாக குற்றச்சாட்டு. தம்பி பயலட் குண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க தம்பி, அடிச்சுட்டு போட்டுங்கிறியா போராட்டத்தை? அவ்வளவுதான். ஏன்டா டயர்டா வரீங்க? ஏன்டா இந்த வார்த்தை சேர்த்து பேசுறேன். ஒரு இதுல இருக்கும் 12 பக்கத்தையும் ஒரு படிச்சாதான் இந்த இதையே முடிப்பாரு. அது லாஸ்ட் வரைக்கும் படிப்பாரு அவரு. சரி படிமா. அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது இவங்க சாலையன் பாப்பா. வடிவுக்கரசி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். கான் சிட்டி திரைப்படத்தின் விழாவில் பேசியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிச்சு விடுங்க. ஏன் தம்பி அவ்வளவுதான். அவ்வளவுதானா? மச்சங்கள் எப்படி உருவாகின்றன? இது என்ன சிரிக்கிறீங்க? அது ஏதோ இந்த பாருங்க, காட்டுக்குள்ள மர்ம விலங்கு. என்னது? நரி. யாராவது தாவக்காரவன உள்ள போட்டேனா? அணிலே காலத்துக்குள்ள இருக்காங்க. வாய் வேற வந்துச்சு, வேற வாயில வந்துச்சு, டக்குனு மறைச்சிட்டேன். நாங்களும் தான் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிட்டு முழிக்கிறோம். ஆமா, எங்க காட்டுக்குள்ளேயே ஒரு மர்ம விலங்கு வந்து சுத்திட்டு இருக்குது. என்ன தம்பி? நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம். ஓகே,